அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இப்போ அவைலபிளாக கொடுத்துட்டாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி இந்திய ரயில்வேயில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போது செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு பணியிடத்திற்கான 368 காலி பணியிடங்கள் கொண்ட ஒரு இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்ஆர்பியில் செக்ஷன் கண்ட்ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 15/9/2025 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு இப்போலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/10/2025 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு மொத்த காலி பணியிடங்கள் 368. இதற்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 35,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல சேலரியில் உங்களுக்கு இந்த போஸ்டிங் இருக்குது. வயது வரம்பு பொதுவானது, குறைந்தபட்சம் 20ஆகவும் அதிகபட்சம் 33ஆகவும் இருக்குங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வயது தளர்வும் கொடுப்பாங்க. அதை நான் சொல்கிறேன். வயது தளர்வு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இந்த பணியிடத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. அவங்க கீழே கல்வி தகுதி சொல்லுவாங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவான வயது வரம்பு 20லேருந்து 33ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது உங்களுக்கு காமிக்கிறாங்க. கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டில் வயது தளர்வு பாருங்கள். ஓபிசிக்கு 3 வருடங்களும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடிக்கு 10 வருடங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வயது தளர்வை அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதை நான் அவங்க கீழே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மற்ற விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், இபிசி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு பிடபிள்யூபிடிக்கு 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாத மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு எந்தெந்த அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4 விதமான இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். 120 மினிட்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கணும். நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சிலபஸை தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு கீழே சிலபஸ் ஃபார் சிபிடின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதற்கு பிறகு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த அடிப்படையில் உங்களுக்கு இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த எக்ஸாம் உங்களுக்கு தமிழ்லேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஃபார் சிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ், ஹிந்தி இல்லாமல் 13 ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழும் ஒரு லாங்குவேஜ். அப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு நமக்கு தமிழ்லே இருக்க போகுது எக்ஸாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பியோட பல்வேறு விதமான வெப்சைட் இருக்குது இல்லையா, போர்ட்டல். அதில் சென்னை போர்ட்டல்லையும் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. www.rrpchennai.government.in அதில் போனீங்கனாலும் உங்களுக்கு அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெப்சைட் வந்து rrbapply.government.in அதுலேருந்து அப்டேட் கொடுத்தது தான் இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதற்கான கல்வி தகுதி உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் கண்ட்ரோலர் அந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேட் டிகிரி, அதாவது டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க அந்த டேட்டுக்குள்ளே இந்த ஆர்ஆர்பியில் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதி 14/10/2025. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜ் வந்துடுங்க, rrbapply.government.in. இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஜில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா லாகினில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் இதில் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.